நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று செப்டம்பர் 28, 2025 டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வுக்குண்டான விடை குறிப்புகளை இந்த வீடியோவில் பார்த்தலாம். ஸோ தமிழ் பொது தமிழில் 100 வினாக்கள் இருக்குது. அதற்குண்டான விடை குறிப்புகளை பார்த்தலாம். இதில் ஏதேனும் மாற்றங்கள் டவுட் இருக்குது, கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற நண்பர்களுக்கு உபயோகமாக இருக்கும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் தமிழுக்கு உண்டான விடை குறிப்புகளை பார்த்தலாம். அடுத்தடுத்து மற்ற விடை குறிப்புகளை நான் தொடர்ந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ உங்களுடைய கொஷின் சீரியஸ் மாற்றங்கள் இருக்கும். ஏன்னா நமக்கு தெரிஞ்சது தான், அது ஷஃபலாக இருக்கும். ஸோ ஒன் பை ஒன்னாக நான் சொல்லிட்டு வரேன். நீங்கள் உங்களுடைய கொஷின் பேங்க் எடுத்து வச்சுட்டு நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 100க்கு என்ன அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கூற்று காரணத்திலிருந்து ஒரு வினா கேட்டிருக்காங்க. ஏது யாது என்னும் சொற்கள் சுட்டு சொற்களாகும். காரணம் ஏ யா என்ற சுட்டெழுத்தை அடிப்படையாக கொண்டு சொற்கள் அமைந்துள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கூற்று காரணம் ரெண்டுமே தவறு தான். ஏது யாது எல்லாம் பார்த்தீங்கன்னா வினா எழுத்து, பட் இங்கே சுட்டு எழுத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று தவறு, காரணம் தவறு, ஆப்ஷன் டி. ஓகேங்களா? அடுத்து பொறுத்துக, அதாவது ஒருமை பன்மை அந்த டைப்பில், உயர்திணை அக்ரிணை ஒருமை பன்மை அந்த டைப்பில் கேட்டிருக்காங்க. எது நாய் அப்படிங்கிறது அக்ரிணை ஒருமை. ஸோ இதில் ஆன்சர் பார்த்துருவோம். ரைட். எது நாய் அப்படிங்கிறது இதுக்கு பார்த்தீங்கன்னா அக்ரிணை ஒருமை. எவர், அதாவது அவர் அவர்கள் அப்படிங்கிறது, அவர் அவர்கள்ங்கிறது உயர்திணை, அவர்கள் அப்படிங்கிறது பன்மை. ஓகேங்களா? ஸோ உயர்திணை பன்மை. அவை நாய்கள், அவை அப்படிங்கிறது அக்ரிணை, நாய்கள் அப்படிங்கிறது பன்மை. ஸோ அக்ரிணை பன்மை. தங்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உயர்திணை பெண்பால். ஸோ 3, 4, 1, 2 இதுதான் அதுக்கான சரியான விடை. அடுத்து ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க. அந்த பத்தியிலிருந்து ஒரு 5 கொஷின் கேட்டிருக்காங்க. இது மேக்ஸிமம் கரெக்டாக போட்டிருப்பீங்க. இந்த பத்தியை படித்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு உண்டான ஆன்சர் நம்மளால் ஈஸியாக போட முடியும். ஓகேங்களா? உள்ள தேவைகளுக்காக நம் முன் இருப்பவை எவை அப்படின்னு பார்த்தோம்னா அறநூல்கள். இளமையாக இருக்க உதவும் கலை எதுனா கல்வி. ஓகேங்களா? ஸோ கலை தான் கேட்டிருக்காங்க. அங்கே இருக்கு பாருங்கள். உதவும் கலையாக கல்வி மலர்கிறது என்பதை உணர்த்துகிறது. ஸோ இந்த பத்தியிலே இருக்குது, நம்ம படித்து பார்த்து கரெக்டாக போடணும். அடுத்து மருத்துவர்கள் வலியுறுத்தும் பயிற்சிகளில் முதன்மையானது எது அப்படின்னு பார்த்தோம்னா புறநடை பயிற்சி, ஆப்ஷன் ஏ. வாழ்நாள் காலம் முடியும் வரை பின்பற்ற வேண்டிய ஒன்று எதுனா அகநடை பயிற்சி, ஆப்ஷன் பி. கற்க வேண்டும் என்ற அவசியம் வருகின்ற போது நாம் எவ்வாறு மாறுகிறோம் அப்படிங்கிறது இளமையாக மாறுகிறோம். ஓகேங்களா? ஸோ இது ஆப்ஷன் டி. அடுத்து வினா எண் 8 பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் வரி கொடுத்துருக்குறாங்க. மீதும் விளிம்பேல் என்ற ஆத்திச்சூடிக்கு தொடர்புடைய பழமொழி எது அப்படின்னு பார்த்தோம்னா நொறுங்கத்தின்றால் 100 வயது. மீதும் அப்படின்னாலே அது உணவு தான். சரிங்களா? நொறுங்கத்தின்றால் 100 வயது. அடுத்து வினா எண் 9. இதில் பாருங்கள், இது புவியியல், அதாவது புவியியல் மற்றும் சுரங்க ஆணையர் அலுவலகத்தில் உள்ள வேதியியல் ஆய்வகம் ரூபாய் 2 கோடி செலவில் மேம்படுத்தி புதுப்பிக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு எதில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது இயற்கை வளங்கள் துறை, எந்த டிபார்ட்மெண்ட்டுன்றது கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எலிமினேஷன் மெத்தடில் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். உயர்கல்வித்துறை அப்படிங்கிறது கண்டிப்பாக வராது. சுற்றுச்சூழல் வனத்துறை, வனத்துறையும் வராது. சுற்றுச்சூழல் இதில் பார்த்தீங்கன்னா புவியியல், சுரங்க ஆணையம், வேதியியல் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இயற்கை வளங்கள் தான். சரிங்களா? ஸோ ஏதாவது டவுட் இருந்துங்க அப்படின்னா நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? அடுத்து வினா எண் 10. உதகை என்பதனுடைய மருவு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ உதகை மருவுச்சொல் பார்த்தீங்கன்னா உதக மண்டலம். சரிங்களா? இது ரொம்ப ஈஸியான கொஷின் தான், டைரக்ட் கொஷின் தான். இது ஒன்றும் அந்தளவுக்கு கன்ஃபியூஷன் பண்ணுற மாதிரி இருக்கு. அடுத்து பிழை திருத்துக. ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், மனிதன் மொழியின் வளர்ச்சி கண்டு அது எவ்வளவு அருமையான கருவி என்பதை உணர்ந்தான். எப்பவுமே அது வருமா அஃது வருமா அப்படிங்கிறது ஒரு டவுட் வரும். இது ஆப்ஷன் பி. இங்கே இந்த லெட்டர் பாருங்கள், ஏ இருக்குது, உயிரெழுத்து. ஓகேங்களா? ஸோ உயிரெழுத்து 12 இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி எப்பவுமே அஃது தான் வரும், அது வராது. ஸோ அஃது தான் இதுக்கு சரியான விடை. உயிரெழுத்து 12க்கு முன்னாடி நமக்கு அஃது தான் போடணும், அது வராது. ஓகேவா? ஸோ இவனுக்கு வீடு 1 - 2 இருக்கிறது அல்லது, ஓகேங்களா, 1 அல்லது 2 இருக்கிறது, ஆப்ஷன் சி. அடுத்து இந்த இதில் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு லெசன்லையும் கடைசியில் வரும் இல்லையா, நமக்கு என்னதுங்க
அந்த சொற்களஞ்சியம் அதிலிருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எவல்டேட்டர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கெடுப்பவர், ஆப்ஷன் சி. அடுத்து வந்து ஒரு ஆங்கில சொல். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் டி, எல்லாம் அறிந்த நிலை. ஓகேங்களா, ஆம்னிசென்ட் அப்படிங்கிறது வந்து எல்லாம் அறிந்த நிலை. அடுத்து நமக்கு இந்த புக் பேக் கலைச்சொல்லிருந்து இந்த முறை வந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஈஸி தான். அடுத்து வந்து பாருங்கள், இந்த மறு ஆய்வு. சரிங்களா, மறு ஆய்வு அப்படின்னா ரிவ்யூ பெட்டிஷன். சரிங்களா, இப்போ நமக்கு தெரியும் இந்த டெட்டுக்கு வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. அதற்கு வந்து நம்ம தமிழக அரசு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மறு ஆய்வு சீராய்வு மனு எல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ ரிவ்யூ பெட்டிஷன் வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி. அடுத்து வினாயன் 16, பிழையற்ற அஃறிணை பன்மை தொடரை கண்டறிக. அவை அல்ல. அவை அஃறிணை அப்படின் போது அவள் வராது, அவன் வராது, அஃறிணையில். சரிங்களா, ஸோ பன்மை கேட்டிருக்காங்க, அப்போ அல்லதான். அன்றுன்னா அது வந்து ஒருமை, அல்லன் அதுவும் வராது. ஓகேங்களா, ஸோ இதுவும் நம்ம ஒமிட் பண்ணிட்டோம். அதனால் ஆப்ஷன் சி. ஸோ சிலது வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒமிட் பண்ணிவிட்டு கண்டுபிடிக்கலாம். சரியான தொடரை தேர்வு செய்க. மாடுகள் மேய்ந்தது வராது, மேய்ந்தன. ஏன்னா பன்மையில் வந்து மேய்ந்ததுன்னா ஒருமை. சரிங்க, இங்கே மாடுகள் கொடுத்துருக்காங்க, அதனால் இது வராது. பறவைகள் பறந்தன, அதுவும் வராது. மரம், சரிங்களா, மரம் வளர்ந்தது அப்படி வேணா வரும், மலர்ந்தன வராது. ஸோ ஆப்ஷன் டி தான், செடி கொடிகள் காற்றில் அசைந்தன, இதுதான். ஓகேங்களா, ஆப்ஷன் டி. இது ரொம்ப சிம்பிள் தான். அடுத்து வந்து பிழையற்ற தொடரை கண்டறிய. ஆப்ஷன் சி, மகடவு வந்தாள். அடுத்து 19, இளைஞ்சி என்ற சொல் எம்மொழி சொல் என்று கண்டறிக. இளைஞ்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா தமிழ் சொல். ஓகேங்களா, ஸோ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து வினாயன் 20, சுருக்க குறியீட்டு விளக்கம். உத்தமம் அப்படின்னா உலகத் தமிழ் தகவல் தொழில்நுட்ப மன்றம். சரிங்களா, அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கு பாருங்கள், உலக தமிழ் தகவல் தொழில்நுட்ப மன்றம். ஸோ அப்படி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது தான். சரிங்களா, அடுத்து தமிழ் சொல்லை கண்டறி. சாவி, பொத்தான், சோப்பு, பெண்டம். ஓகேங்களா, சோப்பு என்பது ஆங்கில சொல் தெரியும், சாவி அது தமிழ் சொல் கிடையாது. ஓகேங்களா, ஸோ பொத்தான் தான். ஓகேங்களா, ஆப்ஷன் பி தான். சரிங்களா, அடுத்து வினாயன் 22, பொறுத்துக. இதுவும் வந்து கலைச்சொல் டைப்பில் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ, 3, 4, 1, 2. ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 23வது வினா, இதுவும் பொறுத்துக டைப்பில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, கடற்கரை சாலை. கடற்கரை சாலை என்பது தேர்ட் ஒன். ஓகேங்களா, 7ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகையும். புதுமனை புகுவிழா. புதுமனை புகுவிழாங்கிறது 7ஆம் வேற்றுமை தொகை 3ஆம் உருவு. ஓகேங்களா, 3ஆம் வேற்றுமை உருவு. அடுத்து வந்து சி வந்து பார்த்தீங்கன்னா, சிக்கு வந்துட்டு நமக்கு 4ஆம் வேற்றுமை உருவும் பயனுடன் தொகையும். அடுத்து வந்து பருத்தி துணி, பருத்தியாலான துணி. ஓகேங்களா, ஸோ 3142. ஓகேங்களா, ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இது வந்து பொறுத்துக்கு தான். ஸோ மா பொருள் கண்டறிக. ஸோ மான்னா இமயன், வண்டு. ஓகேங்களா, அடுத்து 25வது நகர வேறுபாடு. இது வந்து ஆப்ஷன் டி, 4312. 4312. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, டைம் கொஞ்சம் வேகமாக சொல்லிடுறேன். அடுத்து தொழில்நுட்ப சொற்கள். இது வந்து 10th புக்கில் இருக்குது. ஓகேங்களா, சாரி இது இல்லை, வேறு இன்னொரு கொஸ்டின் இதே டைப்பில் ஒன்று இருக்குது. ஓகேங்களா, இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 3142. இதுதான். ஓகேங்களா, ஸோ இது 10th இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தோம்னா 4321. ஓகேங்களா, ஸோ ஒரு சிலது கண்டுபிடிச்சோம்னா ஈஸியாக போட்டுடலாம். ஸோ பயோடெக்னாலஜினா என்னதுங்க, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜினா உயிரி தொழில்நுட்பம். இது வந்து ஸ்பேஸுங்கிறதுனால வந்து விண்வெளி தொழில்நுட்பம். ஓகேவா, இன்டெலிஜென்ட்னா அறிவாளர். ஓகேங்களா, ஸோ நானோ டெக்னாலஜி அப்படின்னா நமக்கு தெரியும் மீதம் தொழில். ஓகேங்களா, ஸோ 4321. ஒரு சிலது வந்து தெரியுது, 4ல் ஏதாவது 2 1 தெரியுதுன்னா அதை நம்ம மேட்ச் பண்ணி பார்த்தோம்னா ஈஸியாக போட்டுடலாம். அடுத்து வந்து பொறுத்துக.
தட்டு இதுவும் 10th இருக்கிறது தான் சரிங்களா. ஸோ தட்டு அப்படின்னா சோளத்தட்டு, கழி அப்படின்னா கரும்பு, கழைன்னா நமக்கு தெரியும், களைங்கிறது மூங்கில், அடின்னா வேம்பு, வேம்போட அடி சரிங்களா. ஸோ 3 4 2 1 இதுக்கான ஆப்ஷன் 3 4 2 1. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து யானையின் ஒளிமரபு தெரியும், யானை பிளிரும், கண்டிப்பாக அதை போட்டிருப்பாங்க. அடுத்து மானின் தொகை மரபு சரிங்களா. ஸோ இதுக்கு வந்து ஆடுனா மந்தை, அதனால் அது வராது. யானை இது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். 30th வந்து மானின் தொகை மரபு மந்தை வருமா அல்லது கணம் வருமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா. ஸோ ஆ நிறை ஓகேங்களா. ஸோ ஆ நிறை வரும், யானை கூட்டம் வரும், ஆட்டு மந்தை வரும். ஸோ இது ரெண்டுமே வரலாம், ஏவா சியா அது வந்து கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா. அடுத்து வந்து ஒற்றுப்பிழை சரி செய்க சரிங்களா. ஸோ இது வந்து ஆப்ஷன் பி, வள்ளலாருடைய வழிகளை கடைப்பிடித்து ஒழுகினால் மனிதநேயம் மலரும் ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் சி தான். ஆப்ஷன் டி கூட வரலாம், பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடைப்பிடித்து இது வந்து பிரிச்சுட்டுக்கிறாங்க, கடைப்பிப்பு பிரித்து இங்கே வந்து சேர்ந்து வந்திருக்குது, மற்றதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இல்லை சரிங்களா. ஸோ வழிக்கலை இந்த இக்கு வராது, அதனால் ஆப்ஷன் சி வராது ஓகேங்களா. ஸோ இங்கே எதுவுமே ஆப்ஷன் ஏல வந்து ஒற்று எழுத்தே இல்லை, அதனால் ஆப்ஷன் ஏவும் வராது. ஒன்று பி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, சி கூட வரலாம், பட் இங்கே தனியாக பிரித்து எழுதுனதுனால இது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து பி தான் ஓகேங்களா. ரைட். அடுத்து வந்து வினாயன் 31 பிழையற்ற தொடர் எழுதுக. அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுக்கள் குவிந்தன, குவிந்தனர் இதெல்லாம் வராது சரிங்களா. ஸோ நம்ம ஈஸியாக ஒமிட் பண்ணிடலாம், பாராட்டுக்கள் குவித்தனர், குவித்தனர் ஓகேங்களா. ஸோ பாராட்டுக்கள் வந்து பன்மை, குவித்தனர் அப்படிங்கிறது வராது. ஸோ இதெல்லாம் நம்ம ஈஸியாக ஒமிட் பண்ணிடலாம். பாராட்டுக்கள் குவிந்தன, தொண்டர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர் சரிங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான சரியான விடை. அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் 33, மோந்து பார்த்தால் வாடிவிடும் அனிச்சம் மலர் என்ன செய்தால் வாடிவிடுவர்னா ஆப்ஷன் ஏ சரிங்களா. ஆப்ஷன் டி, முகம் திரிந்து நோக்கினால், முகம் திரிந்து நோக்கினால் ஆப்ஷன் டி. அடுத்து வினாயன் 34, இதுவும் வந்து கலைச்சொல் அறிவோம்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ, தாக்குபவர். பொறுத்துக இதுவும் வந்து கலைச்சொல் தான், இதுக்கு வந்து 2413 ஓகேங்களா. ஸோ 24 ஆப்ஷன் டி 2413 நோட் பண்ணிச்சுக்கோங்க. அடுத்து வினாயன் 36ல் நாற்றிசை செல்லாத நாடில்லை, இந்த ஒரு பாடல் வரி கொடுத்துட்டு இதுலேருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா நமக்கு இணை எழுத்து கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இணை எழுத்துக்கள் இதுதான் நா டா, ஸோ இதுதான் இணை எழுத்து. வேண்டுவது ஆப்ஷன் டி, இதுதான் வந்து இணை எழுத்து. அடுத்து வினாயன் 37 கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. சுற்றெழுத்துக்களை இடச்சுட்டுக்கள் என்றும் குறிக்கலாம், அகச்சுட்டு புறச்சுட்டு என்னும் சுற்றெழுத்துக்கள் நிற்கும் இடத்தை பொறுத்து பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னா இரண்டும் சரி, ஆப்ஷன் டி. அடுத்து வந்து தொல்காப்பியர் குறிப்பிடும் உவர், உவன், உவல், உவர், உது, உவை என்பது வந்து பார்த்தீங்கன்னா இடைநிலை சுட்டு, ஆப்ஷன் பி. அடுத்து வந்து மரபு தொடர்களை பொறுத்துக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா காணல் நீர் அப்படிங்கிறது வந்து கிடைக்காத ஒன்று அல்லது இல்லாத ஒன்று, கரை ஏறுதல் அப்படிங்கிறது துன்பத்திலிருந்து மீறுதல், கை கழுவுதல் விட்டு விடுதல், குரங்குப்பிடினா உறுதியாக பற்றுதல். 3412 நோட் பண்ணிக்கோங்க, 3412. அடுத்து வந்து கடுக்காய் கொடுத்தல், கடுக்காய் கொடுத்தல்னா கடுக்காய் கொடுத்துட்டான்ப்பா அப்படின்றாங்கல்ல, ஸோ அது வந்து ஏமாற்றுதல், ஏமாற்றி விட்டான், ஸோ ஆப்ஷன் பி. அடுத்து வந்து வினாயன் 41 ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு வரி பாடல் வரி கொடுத்துருக்காங்க, யாதும் ஊரே யாவரும் கேளீர், திருக்குறள் கிடையாது ஓகேங்களா. ஸோ இதில் வந்து கேளீர் அதற்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ கேளீர்னா டக்குன்னு உறவினர்னு போட்டுறக்கூடாது ஓகேங்களா, அதுக்கு எதிர்ச்சொல் பகைவர். ஸோ நான் கூட இங்கே வந்து மார்க் பண்ணிட்டேன், பட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எதிர்ச்சொல் கேட்டதுனால நம்ம மாற்றி போட்டோம் ஓகேங்களா. அடுத்து ஓர் எழுத்து ஒரு மொழி. ஸோ 4321 நிறைய 4321 தான் வந்திருக்கு. கா கா தே நீ, இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா.
இது ஏவா அல்லது டியா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அடுத்து வந்து வினா எண் 44 மனைக்கு விளக்கம் மடவாள். இது வந்து பழைய சமச்சீர் புத்தகத்தில் இருக்கக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா நான்மணி கடிகை. மனைக்கு விளக்கம் மடவாள், மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர். இது இடம்பெற்றுள்ள நீதி நூலை கண்டறிகன்னா நான்மணி கடிகை. ஓகேங்களா, இது ஓல்டு சமச்சீர் புக்கு, நியூ புக்கில் இருக்கான்றதை நீங்கள் பாருங்கள். அடுத்து ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை என்னும்படி இடம்பெற்றுள்ள நூல் வந்து முதுமொழி காஞ்சி. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, முக்கியமான ஒரு வினா, நிறைய தேர்வுகளில் கேட்கலாம். முதுமொழி காஞ்சி. அடுத்து ஏழாதியில் கூறப்பட்டுள்ள சமணத்திற்கே உரிய அறக்கருத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லாமை. சரியான திருக்குறளை கண்டறிக. ஆப்ஷன் டி. சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லியல் பயனிலா சொல். ஆப்ஷன் டி. அடுத்து வந்து வினா எண் 47 செயற்பாட்டு வினைத்தொடரை கண்டறிக. தை கொண்டாட பெற்றது அது. அடுத்து குமணன் நடந்தான் இத்தொடரில் உணர்த்தும் வினையை கண்டறிக. அது வந்து தன்வினை. குமணன் நடந்தான், சரிங்களா, அவன் நடந்தான், அது வந்து தன்வினை. வினா எண் 49 சொல் என்னும் வேர்ச்சொல்லில் வினையாளனையும் பெயரை கண்டறிக. இது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, தெரிந்தவர்கள் வினா எண் கொஸ்டின் நம்பர் 49 போட்டு கமெண்ட் செய்யுங்கள். அடுத்து வினா எண் 50 அறியாத பையன் என்பது எவ்வகை பெயர் சொல்லி குறிக்கிறதுனா குறிப்பு பெயரெச்சம். அறியாத பையன் குறிப்பிட்டு சொல்கிறதுனால இது வந்து குறிப்பு பெயரெச்சம். ஸோ அடுத்த வீடியோவில் கொஸ்டின் நம்பர் 51லேருந்து 100 வரைக்கும் பார்த்துடலாம். ஓகேங்களா, அந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.